Hi students. So in this session நாம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா close packed structures in solid state class 12 கான ஒரு டாபிக் இது. ஓகே, close packed structures அப்படினு சொன்னா என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம different type of crystals வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்திருக்கோம். previous videosல வந்து நம்ம types of crystals-லாம் பாத்தீங்க. நீங்க எந்த ஒரு கிறிஸ்டல் எடுத்துக்கிட்டாலும் அதுல இருக்கக்கூடிய atoms and spheres வந்து ஒரே மாதிரி பேக் ஆயிருக்குமா அப்படினா கண்டிப்பா வந்து ஒரே மாதிரி பேட்டர்ன்ல வந்து அது பேக் ஆயிருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சேம் சைஸ் இருக்கக்கூடிய ஒரு அலுமினியம் ராடையும் நீங்க ஒரு காப்பர் ராடை எடுத்துக்கிறீங்க. ஒரே ஈக்குவல் சைஸ் இருக்கணும், ரெண்டு ராடு ஈக்குவல் சைஸ் இருக்கணும், ஈக்குவல் லென்த் அண்ட் ஈக்குவல் பிரெத் இருக்கிற மாதிரி ரெண்டு ராடு எடுத்துக்கங்க. இப்போ ரெண்டுத்தோட வெயிட்டை வந்து நீங்க பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான வெயிட் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அலுமினியம் வந்து லைட் வெயிட்டாக இருக்கும், காப்பர் வந்து கொஞ்சம் ஹெவி வெயிட்டாக இருக்கும். எதனால் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் அந்த ஆட்டம்ஸ் வந்து எந்த மாதிரி பேக் ஆகிருக்கு, எந்த அளவுக்கு ஆட்டம்ஸ் வந்து ரொம்ப க்ளோஸாக பேக் ஆகிருக்கோ அந்த அளவுக்கு அந்த மெட்டலோட கிறிஸ்டலோட டென்சிட்டி வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டம்ஸ் வந்து கொஞ்சம் லூஸாக பேக் ஆகிருந்தாலும் இல்லை டிஃப்ரெண்ட் வேல பேக் ஆகிருந்தாலும் உங்களுக்கு டென்சிட்டி வந்து லோவாக இருக்கும். அப்போ ஒவ்வொரு மெட்டல்லையும் ஒவ்வொரு கிறிஸ்டல்ஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் வந்து யூனிஃபார்மாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது. ஸோ இது வந்து ஒவ்வொரு மெட்டலுக்கும் வந்து என்ன ஆகும், குரூப்பாக வந்து இது வந்து வேரி ஆகும். ஓகே ரைட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா க்ளோஸ் பேக்டு ஸ்ட்ரக்சர்ஸ். ஒரு கிறிஸ்டலில் இந்த ஆட்டம்ஸு இல்லை இந்த அயான்ஸு இந்த பார்ட்டிகல்ஸ் அல்ல இந்த ஸ்பியர்ஸ் வந்து எப்படி பேக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டல் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அது வந்து ஒரு 3 டைமென்ஷனல் நெட்வொர்க்கில் தான் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம் இல்லைங்களா. ஸோ ஒரு ஐடென்டிக்கல் ஒரே மாதிரியான பார்ட்டிகல்ஸ் வந்து ஒரு 3 டைமென்ஷனல் பேட்டர்னில் தான் பேக் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம ஸ்பேஸ் லாட்டைஸில் நம்ம ஆல்ரெடி வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஓகே ரைட். இப்போ டைரெக்டாக ஒரு 3 டைமென்ஷனல் அரேஞ்ச்மெண்ட்ஸில் இந்த ஆட்டம்ஸ் எப்படி பேக் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம வந்து எடுத்த உடனே நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியாது இல்லைங்களா. அதை பற்றி ஒரு கிளியர் ஐடியா நமக்கு கிடைக்காது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு 3 டிஃப்ரெண்ட் டைப்பான பேக்கிங்ஸ் பற்றி பார்க்க போகிறீங்க கிறிஸ்டல்ஸில். இதில் முதல்ல பார்க்க போகிறது 1 டைமென்ஷனல் பேக்கிங், அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா 2 டைமென்ஷனல் பேக்கிங், அதுக்கு அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது 3 டைமென்ஷனல் பேக்கிங். பட் ஜென்ரலாக ஒரு கிறிஸ்டல்ஸில் இருக்கக்கூடிய பேக்கிங் என்ன டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 டைமென்ஷனல் பேக்கிங்கில் தான் அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து பேக் ஆகிருக்கு. ஆனால் வித்தவுட் நோயிங் அபவுட் 1 டைமென்ஷனல் 2 டைமென்ஷனல் இதை பற்றி ஒரு ஐடியா தெரியாமல் நம்ம என்ன பண்ண முடியாது, டைரெக்டாக வந்து 3 டைமென்ஷனை பற்றி நம்ம வந்து படிக்க முடியாது. ஃபஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு கிறிஸ்டல்ஸில் ஒரு 1 டைமென்ஷனல் பேக்கிங் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பார்க்க போகிறது வந்து ஒரு 1 டைமென்ஷனல் பேக்கிங். 1 டைமென்ஷனல் பேக்கிங். ஓகே, ஒரு 1 டைமென்ஷனல் பேக்கிங் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்பியர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்பியர்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஆட்டம் ஆர் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு ஸ்பியரை இன்னொரு ஸ்பியர் வந்து ஒரு சிங்கிள் ரோவில் வந்து டச் பண்ணிகிட்டு இருக்கும் பாருங்கள். இது ஒரு ஸ்பியர், இது ஒரு ஸ்பியர். நெக்ஸ்ட் ஸ்பியர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி இன்னொரு ஸ்பியரோட டச் பண்ணிகிட்டே இருக்கும். இட்ஸ் a சிங்கிள் ரோ இல்லையா. ஸோ ஸ்பியர்ஸ் வந்து ஒன்னோட ஒன்று, அந்த ஆட்டம்ஸ் ஒன்னோட ஒன்று ஒரு சிங்கிள் ரோவில் வந்து இந்த மாதிரி டச் பண்ணிட்டு இருந்ததுன்னா இது ஹரிசாண்டலாவோ இல்லை வெர்டிக்கலாவோ எப்படி வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 டைமென்ஷனல் பேக்கிங் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த 1 டைமென்ஷனல் பேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ரோவில் வந்து அந்த ஆட்டம்ஸ் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும், சிங்கிள் ரோ. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஆட்டத்தோட அந்த சென்டர் பாயிண்ட் நம்ம எடுத்துக்கிறோம், அந்த ஸ்பியரோட நம்ம அந்த சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கிறீங்க. ஓகே ரைட். இப்போ இந்த சென்டர் பாயிண்ட்டை நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க. ஸோ கனெக்ட் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஜாயிண்ட் ஆகும். புரியுதுன்னா உங்களுக்கு, ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் இந்த மாதிரி வந்து ஜாயிண்ட் ஆகிட்டே போகும். இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரோ அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு ரோவில் ஆட்டம்ஸ் வந்து இந்த மாதிரி பேக் ஆகிருக்கும் போது நம்ம என்ன சொல்கிறோம், இதை வந்து 1 டைமென்ஷனல் பேக்கிங் அப்படின்னு சொல்கிறீங்க. So 1 dimensional packing means the atoms or spheres arranged in a single row, horizontal-ஆவோ இல்லை vertical-ஆவோ ஒரு single row-ல இருக்கும். The centers of the spheres வந்து connected through the straight line-ல வந்து connect ஆகும். ஓகே ரைட். இப்போ நாம் என்ன பண்ணுறோம், ஏதாவது ஒரு ஸ்பியர் மட்டும் நாம் எடுத்துக்கிறோம், ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஸ்பியர் நாம் எடுத்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஸ்பியரை நீங்கள் எடுத்துக்கிறீங்க. ஸோ இந்த ஸ்பியரோட பக்கத்தில் எத்தனை நெய்பரிங் ஸ்பியர் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. நெய்பரிங் ஸ்பியர்ன்றது இந்த பர்டிகுலர் ஸ்பியரோட எத்தனை ஸ்பியர்ஸ் வந்து டச் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்குறீங்க. திஸ் இஸ் த ஒன் ஆஃப் த ஸ்பியர்.
இல்லையா? இது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இருக்குது, லெஃப்ட் சைடு வந்து இந்த ஸ்பியர் டச் பண்ணிட்டு இருக்குது, இது ஒரு ஸ்பியர். அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு ஸ்பியர் வந்து டச் பண்ணிட்டு இருக்கு. இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஆர்டினேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லுவீங்க. திஸ் இஸ் நத்திங் பட் ஏ கோஆர்டினேஷன் நம்பர். ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கோஆர்டினேஷன் நம்பர்? ஒரு பர்டிகுலர் ஸ்பியரோட நெய்பரிங்கில் எத்தனை ஸ்பியர்ஸ் வந்து அதை டச் பண்ணிட்டு இருக்கு, இதை நம்ம என்ன சொல்கிறோம்? கோஆர்டினேஷன் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போது இதை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன் டைமென்ஷனல் பேக்கிங் பொறுத்த வரைக்கும் கோஆர்டினேஷன் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2. இந்த பக்கம் லெஃப்ட் சைடு ஒரு ஆட்டம் அதை டச் பண்ணிட்டு இருக்கு, ரைட் ஹேண்ட் சைடு ஒரு ஆட்டம் டச் பண்ணிட்டு இருக்கு. த கோஆர்டினேஷன் நம்பர் ஆஃப் ஒன் டைமென்ஷனல் பேக்கிங் நம்ம என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். ஓகே, ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிறிஸ்டல்ஸில் வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஒன் டைமென்ஷனல் பேக்கிங் மட்டும் செப்பரேட் பண்ணி பார்க்குறோம். ஆக்சுவலாக இது வந்து 3 டைமென்ஷனில் ஒன் டைமென்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு இமேஜினேஷன்ஸில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இந்த ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ வாட் இஸ் த கோஆர்டினேஷன் நம்பர் ஆஃப் ஒன் டைமென்ஷனல் பேக்கிங்னா கோஆர்டினேஷன் நம்பர் 2. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கோஆர்டினேஷன் நம்பர்? கோஆர்டினேஷன் நம்பர்ன்றது த டோட்டல் நம்பர் ஆஃப் நெய்பரிங் ஆட்டம்ஸ் கான்டாக்ட் வித் பர்டிகுலர் ஆட்டம் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஆர்டினேஷன் நம்பர் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே ரைட். இப்போ பாருங்க, ஸோ இது வந்து ஒரு ஒன் டைமென்ஷனல் பேக்கிங்கான ஒரு மாடல். இப்போ பாருங்க, திஸ் இஸ் த ஒன் டைமென்ஷனல் பேக்கிங். ஓகே ரைட். இந்த ஒன் டைமென்ஷனல் பேக்கிங்கில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து the atoms are arranged in a single row. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆட்டம்ஸும் ஒன்னோட ஒன்று டச் பண்ணிட்டு இருக்கும். there is no gap between the atoms. ஒவ்வொரு கிறிஸ்டலில் பார்த்தீங்கன்னா ஏன்னா சாலிட் ஸ்டேட்டில் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு ஆட்டம்ஸ் ரொம்ப க்ளோஸாக பேக் ஆகிருக்கும் தெரியும். அப்போது இந்த ஆட்டமும் டச் பண்ணிட்டு இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு ஆட்டமும் வந்து ஒரு சிங்கிள் ரோவில் ஒன்னோட ஒன்று டச் பண்ணிட்டு இருக்குது. நம்ம என்ன சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒன் டைமென்ஷனல் பேக்கிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, யூ டேக் திஸ் ப்ளூ பால். இந்த ப்ளூ பாலோட எத்தனை கிரீன் பால்ஸ் டச் பண்ணிட்டு இருக்குன்னு பாருங்க. ஸோ லெஃப்ட் சைடு வந்து ஒரு கிரீன் பால் டச் பண்ணிட்டு இருக்கு, ரைட் ஹேண்ட் சைடு இன்னொரு கிரீன் பால் டச் பண்ணிட்டு இருக்கு. அப்போது இந்த ஸ்பியரோட இந்த ப்ளூ பாலோட கோஆர்டினேஷன் நம்பர் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 அப்படின்னு சொல்றீங்க. மேக்ஸிமம் வந்து 2 ஆட்டம்ஸ் தான் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ அடுத்து வந்து என்ன பண்ணுறீங்க, இந்த கிரீன் பால், யூ டேக் திஸ் கிரீன் பால். இந்த கிரீன் பாலோட பாருங்க லெஃப்ட் சைடு ஆரஞ்சு கனெக்ட் ஆகிருக்கு, அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு வந்து ப்ளூ கனெக்ட் ஆகிருக்கு. அப்போது இதனோட மேக்ஸிமம் எத்தனை ஸ்பியர்ஸ் டச் பண்ணிட்டு இருக்கு, அதுவும் வந்து 2 தான். அப்போது நீங்கள் எந்த ஒரு ஆட்டம் எடுத்தாலோ இல்லை எந்த ஒரு ஸ்பியர் எடுத்தாலோ இந்த ஒன் டைமென்ஷனல் பேக்கிங்கில் நீங்கள் ஒவ்வொரு ஸ்பியரோட 2 ஸ்பியர்ஸ் மேக்ஸிமம் வந்து டச் ஆகிருக்கும். இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஆர்டினேஷன் நம்பர் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே ரைட். அப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு 3 டைமென்ஷனல் பேக்கிங்கை பற்றி ஸ்டடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன் டைமென்ஷனல் அப்படின்னு சொன்னால் என்ன, அதனுடைய கோஆர்டினேஷன் நம்பர் என்ன, 2 டைமென்ஷனல் பேக்கிங் அப்படின்னு சொன்னால் என்ன, அதனுடைய கோஆர்டினேஷன் நம்பர்ஸ் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சாதான் உங்களை வந்து நீங்கள் அந்த 3 டைமென்ஷனல் பேக்கிங் உங்களுக்கு இமேஜினேஷன்ஸ் நம்ம கொண்டு போக முடியும். ஸோ யூ நோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஒன் டைமென்ஷனல் பேக்கிங். ரைட் ஷார்ட் நோட்ஸ் அபவுட் ஒன் டைமென்ஷனல் பேக்கிங் அப்படின்னு கேட்டாங்கன்னா இன் ஒன் டைமென்ஷனல் பேக்கிங் த ஆட்டம்ஸ் ஆர் ஸ்பியர்ஸ் வந்து அரேஞ்ச் இன் ஏ சிங்கிள் ரோ. புரியுதுங்களா? ஸோ இந்த சென்டர் பாயிண்ட்ஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணீங்கன்னா ஸோ இட் இஸ் பாசஸ் த்ரூ ஏ சிங்கிள் லைனில் வந்து அது நமக்கு பாஸ் ஆகி போகும். இதனுடைய கோஆர்டினேஷன் நம்பர் வந்து 2 ஆர் த நெய்பரிங் ஆட்டம்ஸ் how many ஆட்டம்ஸ் வந்து காண்டாக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றதுனா 2 அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இது வரைக்கும் நீங்கள் என்ன பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டைமென்ஷனல் பேக்கிங் அப்படின்னு சொன்னால் என்னன்னு இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க. ஸோ இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது 2 டைமென்ஷனல் பேக்கிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் கவனிங்க, இப்போ நம்ம அடுத்து இப்போ என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டைமென்ஷனல் பேக்கிங் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். 2 டைமென்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் டைப்பான பேக்கிங்ஸ் வரும். இப்போ ஒன் டைமென்ஷனில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரோ மட்டும்தான் பார்த்தீங்க. ஸோ இப்போ 2 டைமென்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் டைப்பான பேக்கிங்ஸ் வரும். இது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இது வந்து ஒரு சிங்கிள் ரோ. ஒன் டைமென்ஷனில் பார்த்தீங்க இல்லையா, இது வந்து ஒரு சிங்கிள் ரோ. இந்த சிங்கிள் ரோ மாதிரி என்ன பண்ணுறோம், அடுத்தடுத்த ரோ நம்ம என்ன பண்ணுறோம், ஒன் பிலோ தி அதர் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 டைமென்ஷனல் பேக்கிங் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஃபஸ்ட்டு ரோ இருக்கு இல்லைங்களா, ஃபஸ்ட்டு ரோவுடைய ஆட்டம்ஸ்லாம் அந்த சென்டர் பாயிண்ட்டில் நீங்கள் கனெக்ட் பண்ணால் என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்ம் அது நீங்கள் பார்த்தீங்க. ஸ்ட்ரெயிட் லைனில் வந்து இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து கனெக்ட் ஆகுதுல்ல, இது வந்து ஹரிசாண்டலாக இந்த லைன் வந்து ட்ராவல் பண்ணுது. இப்போ இதே மாதிரி என்ன பண்ணுறோம், இப்படி வேர்ட்டிக்கலாக இந்த ஸ்பியர்ஸோட சென்டரலாக நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா என்ன பண்ணும், இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் இப்படி ஜாயிண்ட் ஆகுது. அப்போ ஹரிசாண்டலாகவும் மூவ் ஆகுது, வேர்ட்டிக்கலாக இந்த லைன் வந்து ட்ராவல் பண்ணுது இல்லையா.
இதை தான் நம்ம என்ன பண்ணுறோம் 2 டைமென்ஷனல் பேக்கிங் அப்படின்னு சொல்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இது எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது மாதிரி ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு நம்ம இதை எடுத்துக்கிறோம். இல்லை இதை நீங்கள் லென்த் வைஸாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது நம்ம பிரெத் வைஸாக எடுத்துக்கிறோம். முன்னாடி பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரோ இல்லைங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லென்த் வைஸாகவும் பிரெத் வைஸாக உங்களுக்கு அந்த ஸ்பியர்ஸ் வந்து ஹரிசாண்டலாகவும் இல்லை வெர்டிக்கலாகவும் வந்து கன்ஸ்ட்ரக்ட் ஆயிருக்கு இல்லையா. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் 2 டைமென்ஷனல் பேக்கிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே ரைட். இப்போது இந்த 2 டைமென்ஷனல் பேக்கிங்கில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைப் எப்படி இருக்கும், இந்த ஃபஸ்ட்டு டைப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதல் ரோ இருக்குல்ல, இந்த முதல் ரோவை நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஏ டைப் ரோ அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஃபஸ்ட்டு ரோவை நீங்கள் வந்து ஏ டைப் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த ஃபஸ்ட்டு ரோவில் இருக்கிற ஸ்பியருக்கு எக்ஸாக்டாக அதுக்கு பிலோவில் என்ன பண்ணுது, மேலேயோ இல்லை கீழேயோ ஒரு ஸ்பியர் எக்ஸாக்டாக டச் பண்ணிகிட்டு இருக்கும். இந்த ஸ்பியரை வந்து எக்ஸாக்டாக டச் பண்ணிகிட்டு இருக்கு. சி த அலைன்மெண்ட் ஹரிசாண்டலாகவும் வெர்டிக்கலாகவும் அலைன்மெண்ட் வந்து ஒரே மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒன் பிலோ தி அதர் வந்து பேக்காக இருக்குது. இதுக்கு கீழே இந்த ஸ்பியர் இருக்கும், இதுக்கு கீழே இந்த ஸ்பியர் இருக்கும். அதே மாதிரி தான் இதுக்கு கீழே இந்த ஸ்பியர், இதுக்கு கீழே இந்த ஸ்பியர். அதுதான் ஹரிசாண்டலாகவும் வெர்டிக்கலாகவும் ஒரே மாதிரியான பேக்கிங் வந்து ஒன் பிலோ தி அதர். முதல் ரோ மாதிரியே இன்னொரு ரோ இருக்கும். அப்போது இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ரோ வந்து ஏ டைப் அப்படின்னு சொன்னீங்கன்னா செகண்ட் ரோ இஸ் ஆல்சோ ஏ டைப். ஏன்னா அதே மாதிரி ரோ தான் இங்கே அடுத்து வருது இல்லைங்களா. அடுத்து மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இருக்கிறதுனால திஸ் இஸ் கால்டு ஏஏ டைப் பேக்கிங் அப்படின்னு சொல்லணும். புரியுதுங்களா. அப்போ 2 டைமென்ஷனில் ஃபஸ்ட்டு டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஏஏ 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 இந்த மாதிரி ரிப்பீட் ஆகிட்டே போகும். திஸ் இஸ் கால்டு ஏஏ ஏஏ டைப் பேக்கிங் இன் 2 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே ரைட். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணுறோம், இந்த ஃபஸ்ட்டு டைப்பில் என்ன பண்ணுறீங்க, யூ டேக் எனி 4 ஸ்பியர்ஸ். முதல்ல ஏதாவது ஒரு 4 ஸ்பியர் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த ஸ்பியரு, இதனுடைய ஸ்பியர், இதனுடைய ஸ்பியர், இந்த ஸ்பியர். இப்போ இதனுடைய சென்டர்ஸை மட்டும் இப்போ நம்ம கனெக்ட் பண்ணுறோம். இந்த 4 ஸ்பியரோட சென்டர்ஸை மட்டும் நீங்கள் இப்படி கனெக்ட் பண்ண என்ன ஷேப் வருது பாருங்க. ஸோ யூ வில் கெட் என்ன ஷேப் வருது, ஒரு ஸ்கொயர் மாதிரி வருது பாருங்க. புரியுதுங்களா. இந்த 4 ஸ்பியரோட ஏதாவது ஒரு 4 ஸ்பியர் நீங்கள் எடுத்துக்கிட்டு அதனுடைய சென்டர்ஸை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ண என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் வருது இல்லைங்களா. திஸ் இஸ் கால்டு ஸ்கொயர் க்ளோஸ் பேக்கிங். இந்த 2 டைமென்ஷனில் இந்த ஃபஸ்ட்டு டைப் இருக்கு இல்லைங்களா, இந்த ஃபஸ்ட்டு டைப்புக்கு என்ன பேர் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் க்ளோஸ் பேக்கிங் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறீங்க. The first one is called a square close packing. Why this is called a square close packing? The 4 spheres of the centers நீ கனெக்ட் பண்ணும்போது ஒரு ஸ்கொயர் மாதிரி வரும். புரியுதுங்களா உங்களுக்கு. ஓகே ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்பியரை மட்டும் நாம் எடுத்துக்கிறோம். ஏதாவது ஒரு ஸ்பியரை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. அந்த ஸ்பியரோட எத்தனை ஸ்பியர் டச் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ இந்த ஸ்பியர் மட்டும் எடுத்துக்கிறோம். யூ டேக் திஸ் ஸ்பியர் ரைட். இப்போ இந்த ஸ்பியரோட எத்தனை ஸ்பியர்ஸ் வந்து கான்டாக்டில் இருக்குது அப்படின்னு பாருங்கள். இப்போ இதனோட பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்பியர் வந்து டச் பண்ணிட்டு இருக்கு. திஸ் இஸ் த ஒன் ஸ்பியர் இஸ் டச்சிங் வித் திஸ் ஸ்பியர். இப்போ அடுத்து ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பியர் செகண்ட் ஸ்பியர் இது டச் பண்ணிட்டு இருக்கு. இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பியர் இது டச் பண்ணிட்டு இருக்கு. லெஃப்ட் சைடு இந்த ஸ்பியர் டச் பண்ணிட்டு இருக்கு. அப்போ மொத்தம் எத்தனை ஸ்பியர்ஸ் டச் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஸ்பியர்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் ஸ்பியரோட டச் பண்ணிட்டு இருக்கு. நீங்கள் இதில் எந்த ஸ்பியர் எடுத்தாலும் அந்த ஸ்பியரோட உங்களுக்கு 4 ஸ்பியர் டச் பண்ணிட்டு இருக்கும். இதை நம்ம என்ன சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா கோஆர்டினேஷன் நம்பர். திஸ் இஸ் ஈக்குவல் டு 4. So what is the coordination number of square close packing? For square close packing the coordination number is 4. Why it is 4 அப்படின்னு கேட்டாங்கன்னா each sphere is touching with 4 neighboring spheres. அதனால நம்ம என்ன சொல்றோம் coordination number 4 அப்படின்னு சொல்றீங்க. ஓகே ரைட். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பியர்ஸ் வந்து டச் பண்ணிட்டு இருக்குல்ல, இந்த ஃபர்ஸ்ட் 4 ஸ்பியர் மட்டும் நீங்கள் எடுத்துக்கங்க. இந்த 4 ஸ்பியரோட அந்த சென்டரை நீங்கள் கனெக்ட் பண்ண என்ன வருது, ஒரு ஸ்கொயர் வருது இல்லைங்களா. இந்த ஸ்கொயரில் இந்த போர்ஷன் இருக்குல்ல, இந்த போர்ஷன் வந்து நம்ம என்ன சொல்லணும் வேக்கன்ட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்றீங்க. திஸ் யூ see that this place is called a vacant space. இந்த வேக்கன்ட் ஸ்பேஸ் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா void அப்படின்னு சொல்றீங்க. திஸ் இஸ் called a void. So what is the meaning of void? VOID. void அப்படின்றது the vacant space in the crystal இல்லையா. இந்த empty space இருக்குல்ல, அந்த ஸ்பியர்ஸ் ஆக்குபை பண்ண போக மீதி இருக்கிற இடம் தான் நம்ம என்ன சொல்கிறோம் வேக்கன்ட் ஸ்பேஸ்ன்னு சொல்கிறீங்க. இந்த வேக்கன்ட் ஸ்பேஸ் நம்ம என்ன சொல்கிறோம் வாய்ட் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் அலுமினியம் வந்து உங்களுக்கு லைட் வெயிட்டாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து எம்டி ஸ்பேஸ் வந்து அதிகமாக இருக்கும் இல்லைங்களா. அதே இப்போ காப்பரு கோல்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா டென்சிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ அதனுடைய
வெயிட் வந்து கூடுதலாக இருக்குன்னா என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து இன்னும் ஆட்டம்ஸ் வந்து க்ளோஸாக வந்து பேக் ஆகிருக்கும். ஓகே ரைட். இப்போ இந்த வாய்ட் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் வாய்ட் அப்படின்னு சொல்றீங்க. திஸ் இஸ் கால்டு ஸ்கொயர் வாய்ட். எது ஸ்கொயர் வாய்டு? ஒரு ஸ்கொயர் க்ளோஸ் பேக்கிங்கில் இன் பிட்வீன் த 4 ஸ்பியர்ஸ் வந்து ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்குல்ல, இந்த எம்டி ஸ்பேஸ் இட் சீம்ஸ் டு பி லைக் எ ஸ்கொயர். அதனால் நம்ம என்ன சொல்கிறோம், இது வந்து நம்ம ஸ்கொயர் வாய்ட் அப்படின்னு சொல்கிறீங்க. ரைட் ஷார்ட் நோட்ஸ் அபவுட் ஸ்கொயர் க்ளோஸ் பேக்கிங். எ ஸ்கொயர் க்ளோஸ் பேக்கிங்ன்றது உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஏஏ டைப் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ரோவில் அந்த ஸ்பியர்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கோ அதுக்கு எக்ஸாக்டாக கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ரோ வந்து கீழே மேலே நமக்கு அரேஞ்ச் ஆகிருக்கும். அப்போது சிமிலர் டைப் ஆஃப் ரோ வந்து ரிப்பீட் ஆகிறதுனால நம்ம என்ன சொல்கிறோம், இதை ஏஏ டைப்பு பேக்கிங் அப்படின்னு சொல்கிறோம். இதனுடைய கோஆர்டினேஷன் நம்பர் நீங்கள் என்ன சொல்லணும், 4 அப்படின்னு சொல்கிறீங்க. திஸ் இஸ் கிளியர். ஓகே ரைட். இப்போது இதே 2 டைமென்ஷனல் பேக்கிங்கில் இப்போது அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து இன்னொரு டைப். ஸோ இந்த டைப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், இதில் ஏ டைப் பார்த்தீங்கல்ல, இந்த ஏ டைப் ரோ தான் இங்கே ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள். 1 2 3 4 ஸ்பியர்ஸ். இந்த ஸ்பியர் வந்து அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகுது. திஸ் இஸ் கால்டு ஏ டைப் அப்படின்னு சொல்கிறோம். முன்னாடி எப்படி போட்டிங்கன்னா ஒரு ஸ்பியருக்கும் அடுத்த ஸ்பியர் இருக்கு இல்லையா, இந்த ஸ்பியருக்கு கீழே வந்து ஒரு ஸ்பியர் நீங்கள் போட்டிங்க, கரெக்டுங்களா? ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இந்த 2 ஸ்பியருடைய அந்த டிப்ரெஷன் இருக்கு இல்லைங்களா, இந்த 2 ஸ்பியரோட டிப்ரெஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்பியர் வந்து லொக்கேட் ஆகிருக்கும். திஸ் இஸ் கிளியர். யூ நோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தீஸ் டூ. அப்போது இதில் வந்து ஃபஸ்ட்டு ரோவில் அந்த ஸ்பியர்ஸுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த டிப்ரெஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் ஆட்டம் வந்து லொக்கேட் ஆகுது, செகண்ட் ரோ லொக்கேட் ஆகுது. அப்போது தி செகண்ட் ரோ இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ஃபஸ்ட் ரோ. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ரோவும் செகண்ட் ரோவும் சேம், செகண்ட் ரோவும் தேர்ட் ரோவும் சேம், தேர்ட் ரோவும் ஃபோர்த் ரோவும் சேம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரோ இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த செகண்ட் ரோ. பாருங்கள், ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ரோவுடைய டிப்ரெஷனில் தான் என்ன பண்ணிருக்கு, இந்த செகண்ட் ரோ வந்து நமக்கு வந்து அரேஞ்ச் ஆகிருக்கு. ஓகே ரைட். இப்போ நீங்கள் பாருங்கள், ஸோ இதுதான் வந்து நீங்கள் முதல்ல பார்த்த டைப் இல்லையா, இதுதான் முதல்ல பார்த்த டைப். திஸ் டைப் இஸ் கால்டு ஸ்கொயர் க்ளோஸ் பேக்கிங். ஸ்கொயர் க்ளோஸ் பேக்கிங். இங்கே பாருங்கள், இது வந்து ஃபஸ்ட்டு ரோ. இந்த ஃபஸ்ட்டு ரோவில் இந்த ஆட்டம் கீழே எக்ஸாக்டாக இன்னொரு ஸ்பியர் இருக்குது இல்லையா, இந்த ஆட்டம் கீழே எக்ஸாக்டாக இன்னொரு ஸ்பியர் இருக்குது இல்லைங்களா, அப்படியே 1 by 1 இருக்குது பாருங்கள், ஹரிசாண்டலாகவும் வெர்டிகலாகவும் ஒரே லைனில் இருக்குது இல்லையா, இதான் வந்து ஸ்கொயர் க்ளோஸ் பேக்கிங். இந்த ஸ்கொயர் க்ளோஸ் பேக்கிங்கில் இந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, இதை நம்ம என்ன சொல்கிறோம், வாய்ட் அப்படின்னு சொல்கிறீங்க. திஸ் எம்டி ஸ்பேஸ், த எம்டி ஸ்பேஸ் இஸ் கால்டு நம்ம என்ன சொல்கிறோம், வாய்ட் அப்படின்னு சொல்கிறீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 52.4% ஆஃப் த ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு இந்த ஆட்டம்ஸ் ஆக்குபை பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதனுடைய பேக்கிங் எஃபிஷியன்சி வந்து பார்த்தீங்கன்னா 52.4%. ஸோ மீதி வந்து உங்களுக்கு எம்டி ஸ்பேஸ் இருக்கும். இந்த ஸ்பியர்ஸ் எவ்வளோ ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 52.4% ஆக்குபை பண்ணிட்டு இருக்கோம். மீதி இடம் வந்து எம்டி ஸ்பேஸாக இருக்கும். இந்த எம்டி ஸ்பேஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் வாய்ட். திஸ் இஸ் கால்டு ஸ்கொயர் வாய்ட் அப்படின்னு சொல்கிறீங்க. யூ see that this is also similar type only இல்லையா. இது ரெண்டுமே வந்து என்ன டைப்பு, இது வந்து 2 dimensional ஸ்கொயர் க்ளோஸ் பேக்கிங். ரெண்டுமே 2 dimensional ஸ்கொயர் க்ளோஸ் பேக்கிங் தான். ஓகே ரைட். இது எதுக்காக கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எல்லோ பால் இருக்குது இல்லையா, இந்த எல்லோ பாலோட எத்தனை ரெட் பால் வந்து டச் பண்ணிட்டு இருக்கு. யூ see that how many red balls are touching with the yellow ball. இதோட பாருங்க, இப்போ இந்த பாலோட ரெட் பால், இந்த எல்லோ பாலோட லெஃப்ட் சைடு ஒரு ரெட் பால் டச் பண்ணிட்டு இருக்கு, மேலே ஒரு ரெட் பால் டச் பண்ணிட்டு இருக்கு, மேலே ரைட் ஹேண்ட் சைடு ஒன்று டச் பண்ணிட்டு இருக்கு, அதே மாதிரி கீழே ஒரு பால் டச் பண்ணிட்டு இருக்கு. திஸ் இஸ் த கோஆர்டினேஷன் நம்பர். அப்போ இந்த ஸ்பியரோட 4 ஸ்பியர் வந்து டச் பண்ணிட்டு இருக்கு இல்லையா, இதை நம்ம என்ன சொல்கிறோம், கோஆர்டினேஷன் நம்பர் 4 அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் a two dimensional square close packed structure. இதில் வந்து ஹரிசாண்டல் ரோ வெர்டிகல்ஸ் உங்களுக்கு வந்து ஒரே மாதிரி பேட்டர்னில் வந்து கனெக்டாக இருக்கிறதுனால திஸ் இஸ் கால்டு ஏஏ டைப் பேட்டர்ன் அப்படின்னு நாம சொல்லணும். திஸ் இஸ் கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த கோஆர்டினேஷன் நம்பர் 4. each sphere is touching with how many spheres அப்படின்னு கேட்டாங்கன்னா 4 ஸ்பியர்ஸோட நமக்கு டச் பண்ணிட்டு இருக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நீங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ரோவுடைய டிப்ரெஷனில் செகண்ட் ரோ இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், I'll show you this one. This is that one row. This is the one row. இந்த one rowக்கு எக்ஸாக்டாக நான் செகண்ட் ரோ வச்சுன்னா this is AA type. This is called AA type. பட் ஆக்சுவலி இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் டிப்ரெஷன் இல்லைங்களா, இந்த பாயிண்ட் தான் நம்ம டிப்ரெஷன் சொல்கிறோம். அந்த 2 பாலுங்க கனெக்ட் ஆகிறத டிப்ரெஷன் சொல்கிறீங்க. அந்த இடத்துல வந்து அந்த பால் டச் ஆகிருக்கும்.
ஓகே, ஸோ அந்த இடத்துல நீங்கள் அந்த பால் டச் ஆகிருக்கும். ஸோ நவ் திஸ் அரேஞ்ச்மெண்ட், ஸோ த டிப்ரெஷன் ஆஃப் த ஃபஸ்ட் ரோவில் செகண்ட் ரோவுடைய பால்ஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். அப்போது ஃபஸ்ட்டு ரோவும் செகண்ட் ரோவும் டிஃப்ரெண்ட்டு. அப்போது திஸ் இஸ் ஏ டைப்னா திஸ் இஸ் கால்டு பி டைப். திஸ் இஸ் கிளியர்? ஓகே, இப்போ நான் இது வந்து எடுத்துக்கிறீங்க, இது வந்து ஏ டைப், இது வந்து பார்த்தீங்கன்னா பி டைப். ஏன்னா இதுக்கு நேராக, இந்த ஸ்பியருக்கு நேராக இது கிடையாது, இது பி டைப். இப்போ இதில் அலைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரோவும் தேர்ட் ரோவும், புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே லைனில் இருக்கும். ஃபஸ்ட்டு ரோ வந்து இதனுடைய சென்டரையும் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நமக்கு வந்து இங்கே கனெக்ட் ஆகும். ஓகே, அப்போது இதில் வந்து ஃபஸ்ட்டு ரோ அண்டு தேர்ட் ரோ ஆர் சிமிலர் டைப். இதுவும் ஏ டைப்பு, இதுவும் ஏ டைப்பு. இங்கே செகண்ட் ரோவும் ஃபோர்த் ரோவும் அலைன்மெண்ட் வந்து வெர்டிக்கலாக ஒரே மாதிரி இருக்கும், புரியுதுங்களா? ஈவனாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பி டைப் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது திஸ் டைப் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் இஸ் கால்டு ஏபி டைப் அரேஞ்ச்மெண்ட். ஏபி டைப் அரேஞ்ச்மெண்ட். அப்போது there are two different type of two dimensional packing. One is called AA type arrangement, another one is called AB type arrangements. Okay, right. இப்போ இது ரெண்டுத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இதுக்கு என்ன பேர் கொடுக்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாம் ஏதாவது ஒரு ஸ்பியர் மட்டும் நம்ம இங்கே எடுத்துக்கிறோம். யூ டேக் ஒன்லி ஒன் ஸ்பியர். ஓகே, ரைட். இந்த ஸ்பியரோட எத்தனை ஸ்பியர்ஸ் டச் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பியரோட பாருங்க, திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்பியர்னு எடுத்துக்கிறீங்க. 1, நெக்ஸ்ட் இங்கே 2, இங்கே 3, தென் ஹியர் 4, இங்கே 5, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 6 ஸ்பியர்ஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. அப்போது இங்கே ஒவ்வொரு ஸ்பியரோட 6 ஸ்பியர் வந்து கனெக்ட் ஆகிருக்கு இல்லைங்களா? ஸோ அப்போ இதனுடைய கோஆர்டினேஷன் நம்பர் என்ன சொல்கிறீங்க? த கோஆர்டினேஷன் நம்பர் இஸ் என்ன சொல்கிறோம் நீங்கள்? 6 அப்படின்னு சொல்கிறீங்க. இங்கே கோஆர்டினேஷன் நம்பர் 4. ஓகே, ரைட். அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த 6 ஸ்பியர்ஸோட சென்டரை எடுத்து நம்ம கனெக்ட் பண்ணுறோம். இப்போ 6 ஸ்பியர்ஸ் பார்த்துட்டீங்க, டச் பண்ணிட்டு இருக்கு இல்லையா? 6 ஸ்பியர்ஸ் பார்த்துட்டீங்க. இந்த 6 ஸ்பியர்ஸோட சென்டரை எடுத்து நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க. என்ன ஷேப் வருது பாருங்க. இந்த சென்டர்ஸை கனெக்ட் பண்ணுங்க. ஜாயின் தி சென்டர்ஸ் ஆஃப் ஆல் த 6 ஸ்பியர்ஸ். என்ன ஷேப் வருது பாருங்க. யூ வில் கெட் ஏ ஹெக்ஸாகன் ஷேப். ஹெக்ஸாகன் இல்லையா? இந்த ஹெக்ஸாகன் ஷேப் வரதுனால திஸ் இஸ் கால்டு ஹெக்ஸாகனல் க்ளோஸ் பேக்கிங் அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, ரைட். ஸோ த செகண்ட் டைப் ஆஃப் டூ டைமென்ஷனல் இஸ் நத்திங் பட் ஹெக்ஸாகனல் க்ளோஸ் பேக்கிங். ஹெக்ஸாகனல் க்ளோஸ் பேக்கிங் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்றீங்க. அப்போ வாட் ஆர் த டூ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டூ டைமென்ஷனல் பேக்கிங்? Write short notes about two-dimensional packing. There are two different type of two-dimensional packing. So one is called a square close packing. Another one is called a hexagonal close packing. The square close packing is nothing but AA type packing. The hexagonal close packing is nothing but AB type packing. Here the each sphere is contact with the 4 spheres. The coordination number is 4. Each sphere contact with the 6 spheres, the coordination number is 6. This is the first one, second sphere, third, fourth, fifth and sixth. You see that the empty space. இப்போ இந்த இடத்துல நம்ம இந்த 3 பால் மட்டும் எடுத்துக்கிறீங்க, இந்த 3 பால்ஸ் மட்டும் எடுத்துக்கிறீங்க. இந்த 3 பால்ஸ்க்கு இன் பிட்வீன்ல ஒரு ஸ்பேஸ் வருது பாருங்களேன், புரியுதுங்களா? ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி கிடைக்கும். This is the first ball. ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிற பால் எடுத்துக்கிறீங்க. இது வந்து செகண்ட் ரோல இருக்கிற பால் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, இதுதான் நம்ம என்ன சொல்றோம்? This portion is called void அப்படின்னு சொல்றீங்க. This portion is called void. This is called void. இந்த void எப்படி ஃபார்ம் ஆகுது? Between 3 spheres ஃபார்ம் ஆகுது இல்லையா? இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கு பாருங்க. This void is called triangular void அப்படின்னு சொல்றோம். This is called triangular void. இந்த voidக்கு பேர் வந்து triangular void. ஓகே, ரைட். ரெண்டு டைப் வரும். ஒரு டைப் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மேலே இருக்கிற ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் வந்து இப்படி வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் வந்து இப்படி வருது பாருங்க, கீழே இப்படி வருது. ஸோ ஒரு ட்ரையாங்கிள் இப்படி வரும், அடுத்த ட்ரையாங்கிள் இப்படி வரும். அபெக்ஸ் ஃபேசிங் அப், அபெக்ஸ் வந்து ஃபேசிங் டவுன், இந்த மாதிரி வரும். இது ஒரு ட்ரையாங்குலர், இது ஒரு ட்ரையாங்குலர். ஓகே, ரைட். அப்போ இது வந்து ட்ரையாங்குலர் வாய்டுன்னு சொல்றீங்க. திஸ் இஸ் கால்டு ஸ்கொயர் வாய்டு அப்படின்னு சொல்லணும். அப்போ இன் டூ டைமென்ஷனல் பேக்கிங்ல தேர் ஆர் டூ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வாய்ட்ஸ். ஒன் இஸ் கால்டு ஸ்கொயர் வாய்டு, அனதர் ஒன் இஸ் கால்டு ட்ரையாங்குலர் வாய்டு அப்படின்னு சொல்றீங்க. ரைட். இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சர்ல விச் இஸ் மோர் காம்பேக்ட், எது வந்து மோர் காம்பேக்டா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு கிறிஸ்டலில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டம்ஸ் வந்து ரொம்ப க்ளோஸாக பேக் ஆகிருக்கும்,
அதுதான் மோர் ஸ்டேபிள் கிறிஸ்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஸ்டெபிலிட்டி, அப்போ திஸ் இஸ் த மோர் ஸ்டேபிள் கம்பேர் வித் ஸ்கொயர் க்ளோஸ் பேக்கிங். த ஹெக்ஸாகனல் க்ளோஸ் பேக்கிங் இஸ் a more stable structures. டென்சிட்டியும் இதுதான் அதிகமாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு ஸ்பியரை சுற்றி வந்து 4 ஸ்பியர் இருக்கும்போது இருக்கிற அந்த டென்சிட்டியை விட 6 ஸ்பியர்ஸ் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா டென்சிட்டி. திஸ் இஸ் த மோஸ்ட் காம்பேக்ட் ஸ்ட்ரக்சர் இன் 2 dimensional. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதனுடைய பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60.4% ஆஃப் த ஸ்பேஸை வந்து ஸ்பியர்ஸ் வந்து ஆக்குபை பண்ணிகிட்டு இருக்கும். இது வந்து 52.4, பேலன்ஸ் வந்து எம்டி ஸ்பேஸு. இதில் வந்து 60.4% ஆஃப் த ஸ்பேஸ் வந்து ஆட்டம்ஸ் ஆக்குபை பண்ணிட்டு இருக்கோம். பேலன்ஸ் ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்டி ஸ்பேஸாக இருக்கும். ஸோ இதை விட இதில் வந்து எம்டி ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும். எம்டி ஸ்பேஸ் வந்து கம்மியாக இருக்கிறதுனால இந்த கிறிஸ்டலோட டென்சிட்டி வந்து அதிகமாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சராக இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ கவனிங்க. ஸோ இந்த டைப் பாருங்கள், இந்த டைப் தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஹெக்ஸாகனல் க்ளோஸ் பேக்கிங், 2 dimensional ஹெக்ஸாகனல் க்ளோஸ் பேக்கிங். இதுதான் ஃபர்ஸ்ட் டைப் இல்லையா? யூ see compare these 2 types. This is called a square close packing, AA type packing, and this is called a AB type packing. ஃபர்ஸ்ட் ரோவும் தேர்ட் ரோவும் ஒரே மாதிரி இருக்கும் அலைன்மெண்ட்ஸு. அதே மாதிரி செகண்ட் ரோவும் ஃபோர்த் ரோவும் ஒரே மாதிரி இருக்கும் அலைன்மெண்ட்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரோவும் ஒரே மாதிரியான அலைன்மெண்ட்ஸ் இருக்கும். யூ see this, இந்த மாடல் பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சு போயிடும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னது, this is called a square close packing and this is called a hexagonal close packing. ஓகே ரைட். இப்போ ஹெக்ஸாகனல் க்ளோஸ் பேக்கிங்கில் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் ரோவுடைய டிப்ரெஷனில் செகண்ட் ரோ இருக்குது, செகண்ட் ரோவுடைய டிப்ரெஷன்ஸில் ஃபர்ஸ்ட் ரோ இருக்குது இல்லைங்களா? ஓகே, இப்போ இது பாருங்கள், இதுவும் வந்து திஸ் மாடல் இஸ் ஆல்சோ சேம். பாருங்கள், இது வந்து என்ன டைப்பு, இதுவும் ஹெக்ஸாகனல் க்ளோஸ் பேக்கிங். இப்போ நான் இங்கே ஜாயின் பண்ணுற பாருங்கள், இது ரெண்டுத்தையும் நீங்கள் இப்படி ஜாயின் பண்ணால் உங்களுக்கு வந்து ஒரே மாதிரி தான் கிடைக்கும். பாருங்கள், புரியுதுங்களா? ஸோ ஒரே மாதிரி பேட்டர்ன் தான் நமக்கு அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது இல்லைங்களா? ஓகே, இதான் வந்து ஹெக்ஸாகனல் க்ளோஸ் பேக்கிங். இப்போ நீங்கள் இதை மட்டும் எடுக்கிறீங்க, இதை மட்டும் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு பால் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம், இந்த ப்ளூ பால் மட்டும் எடுத்துக்கிறீங்க. இந்த ப்ளூ பாலோட எத்தனை பால்ஸ், ஆரஞ்சு பால்ஸ் கனெக்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். 6 பால்ஸ் கனெக்ட் ஆகிருக்கு இல்லைங்களா? 1 2 3 4 5 6 பால்ஸ் கனெக்ட் ஆகிருக்கு. இந்த பால்ஸோட சென்டர்ஸை நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிங்கன்னா, சென்டர்ஸை கனெக்ட் பண்ண என்ன ஷேப் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஹெக்ஸாகனல் ஷேப் வரும். ஸோ உங்களுக்கு நான் தனியாக பிரித்து காட்டியிருக்கேன். ஸோ இது வந்து இதனுடைய கோஆர்டினேஷன் நம்பர் வந்து 4. ஸ்கொயர் க்ளோஸ் பேக்கிங்குடைய கோஆர்டினேஷன் நம்பர் 4. எல்லோ பாலோட எத்தனை ரெட் பால் டச் பண்ணிட்டு இருக்கு, 4. அதே வந்து 2 dimensional இந்த ப்ளூ பாலோட எத்தனை ஆரஞ்சு பால் கனெக்ட் ஆகிருக்குன்னா 6. இப்போ நீங்களே கம்பேர் பண்ணி சொல்லுங்கள், எதில் எம்டி ஸ்பேஸ் அதிகமாக இருக்கும், எதில் எம்டி ஸ்பேஸ் அதிகமாக இருக்கும்? இதில் தான் எம்டி ஸ்பேஸ், ஸ்கொயர் க்ளோஸ் பேக்கிங்கில் எம்டி ஸ்பேஸ் அதிகமாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எம்டி ஸ்பேஸ் வந்து கம்மியாக இருக்கும். யூ see that. இப்போ இந்த இடத்துல ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து ட்ரையாங்குலர் வாய்ட் அப்படின்னு சொல்றீங்க. திஸ் ஸ்பேஸ் இஸ் கால்ட் ட்ரையாங்குலர் வாய்ட். இன் பிட்வீன் த 3 balls, in between 3 balls there is a void, is empty space is there. This is called triangular void. So இதே மாதிரி இன்னொரு triangular void இங்க இருக்கு பாருங்க. இது வந்து apex வந்து facing up, இந்த triangular void apex facing up, இதுல வந்து apex facing down. அப்போ 1 1 இந்த லைன்ல இருக்குது 1, இந்த இது எல்லாமே apex வந்து facing up, இந்த கீழ இருக்கிறது வந்து apex வந்து facing down. நெக்ஸ்ட் அதே மாதிரி அப் ட்ரையாங்குலர் டவுனு. அப்போ இந்த ட்ரையாங்குலர் வாய்ட்ஸ் வந்து உங்களுக்கு அபெக்ஸ் ஃபேசிங் அப் ஒரு ரோ இருக்கும், அபெக்ஸ் ஃபேசிங் டவுன் ஒரு ரோ இருக்கும். இந்த மாதிரி மாறி மாறி வரக்கூடிய ட்ரையாங்குலர் வாய்ட்ஸ் வந்து உங்களுக்கு எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா ஹெக்ஸாகனல் க்ளோஸ் பேக்கிங்கில் வரும். அப்போது இதில் வந்து எம்டி ஸ்பேஸ் கம்மியாக இருக்கும். ஸோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்கொயர் க்ளோஸ் பேக்கிங் அண்ட் ஹெக்ஸாகனல் க்ளோஸ் பேக்கிங் இன் 2 dimensional? ஸோ இதனுடைய கோஆர்டினேஷன் நம்பர் 4, கோஆர்டினேஷன் நம்பர் 6. ஸோ இயர் த மோர் வேக்கன்ட் ஸ்பேஸ் இஸ் தேர், இயர் லெஸ் வேக்கன்ட் ஸ்பேஸ் இஸ் தேர். இங்கே என்ன இருக்கும், உங்களுக்கு வந்து ஸ்கொயர் டைப்பான வாய்ட்ஸ் இருக்கும், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாங்குலர் டைப்பான வாய்ட்ஸ் இருக்கும். ஓகே ரைட். இதில் வந்து ஏஏ டைப் அரேஞ்ச்மெண்ட், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏபி டைப் அரேஞ்ச்மெண்ட்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே இது வரைக்கும் நீங்கள் இந்த 2 dimensional பேக்கிங்கில் 2 டைப் பார்த்தீங்க. ஒன்று வந்து ஸ்கொயர் க்ளோஸ் பேக்கிங் அண்டு ஹெக்ஸாகனல் க்ளோஸ் பேக்கிங். பட் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா 7 different டைப் ஆஃப் யூனிட் செல்ஸ் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லைங்களா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம +2 லெவலில் நம்ம இப்போ 2 டைப் தான் பார்க்குறோம் 2Dயில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 different டைப்பான 2 dimensional பேக்கிங் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹையர் ஸ்டடீஸில் நீங்கள் மெயினாக வந்து சாலிட் ஸ்டேட் படிக்கும்போது தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இதில் நம்ம வந்து படிக்கிறது 2 different டைப்பான 2 dimensional பேக்கிங் பற்றி இப்போ நீங்கள் படிச்சிருக்கீங்க. ஸோ ஸ்ட்ரக்சர்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அதே மாதிரி எப்படி ஸ்ட்ரக்சர்ஸை நீங்கள் ட்ரா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஓகே
இப்போ அடுத்தது நீங்க பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா 3 டைமென்ஷனல் பேக்கிங்கை பத்தி பார்க்க போறீங்க. ரைட். இப்போ 3 டைமென்ஷனல் பேக்கிங் அப்படின்னு சொன்னா என்ன? இப்போ நீங்க ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தெரியும். இது வந்து 1 டைமென்ஷனல், இது வந்து 1 டைமென்ஷனல். இப்போ லென்த் வைஸா இருக்கு. இதுல வந்து லென்த் வைஸாவும் பிரெத் வைஸாவும் இருந்தா நம்ம என்ன சொல்றோம்? 2 டைமென்ஷனல் அப்படின்னு சொல்றீங்க. பட் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லென்த், பிரெத், ஹைட் வரும்போது என்ன வந்துடும்? 3 டைமென்ஷனலா வந்துடும். ஓகே. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லென்த் இருக்கு, பிரெத் இருக்கு இல்லைங்களா? இப்போ பாருங்க, இப்போ இதுக்கு மேல நான் இன்னொரு இது வந்து ஒரு லேயர், திஸ் இஸ் கால்டு ஒரு லேயர், திஸ் இஸ் ஏ டைப் லேயர்னு எடுத்துக்கங்க. இப்போ இதுக்கு மேல நான் எக்ஸாக்டா இந்த ஸ்பியர்ஸ்க்கு மேல இன்னொரு ஸ்பியர்ஸ் இருக்கிறத நான் இப்படி வைக்கிறேன். ஓகேங்களா? புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா 3 டைமென்ஷனல் வியூ. ஓகே. ஒரு 3 டைமென்ஷனல் ஒவ்வொரு கிறிஸ்டல்லையும் எப்படி இருக்கும்? ஆட்டம், ஸ்பியர்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி 3 டைமென்ஷனல் வியூல தான் இருக்கும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே ரைட். இப்போ கவனிங்க. ஸோ இது வந்து நான் என்ன டைப் எடுத்தேன்? திஸ் இஸ் 2 டைமென்ஷனல் ஸ்கொயர் க்ளோஸ் பேக்கிங். திஸ் இஸ் 1 ரோ. திஸ் இஸ் ஆல்சோ 2 டைமென்ஷனல் ஸ்கொயர் க்ளோஸ் பேக்கிங். புரியுதுங்களா? ரைட். இந்த 2 டைமென்ஷனலும் இந்த 2 டைமென்ஷனும் ஒன்று மேலே நான் ஒன்று வைக்கிறேன். இப்போ தான் என்ன வருது நமக்கு? 3 டைமென்ஷனல் வருது. 3 டைமென்ஷனல் வருது. அப்போ திஸ் லேயர் இஸ் கால்டு ஏ லேயர். கீழே இருக்கிற அந்த கிரீன் கலர் நம்ம என்ன சொல்லணும்? ஏ லேயர் அப்படின்னு சொல்றீங்க. இதை வந்து பி லேயர். ஏ லேயரும் பி லேயரும் எக்ஸாக்டா அலைன்மெண்ட்ஸ் ஒன்று கீழே ஒன்று வைக்கிறேன். ஹரிசாண்டலாகவும் வெர்டிக்கலாகவும் அலைன்மெண்ட்ஸ் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா இதுதான் ஏ டைப் 3 டைமென்ஷனல் பேக்கிங். இன் ஸ்கொயர் க்ளோஸ் பேக்கிங் இருக்குல்ல, ஸ்கொயர் க்ளோஸ் பேக்கிங் இருக்குல்ல, இதனுடைய 3 டைமென்ஷனல். யூ see that இதனுடைய 3 டைமென்ஷனல். அப்போ இந்த ஸ்கொயர் க்ளோஸ் பேக்கிங்னுடைய 3 டைமென்ஷனல் புரிஞ்சு போச்சுங்களா? இதுதான் வந்து ஸ்கொயர் க்ளோஸ் பேக்கினுடைய 3 டைமென்ஷனல். இப்போ இதுல நீங்க என்ன பண்றீங்க? இதுல வந்து நம்ம ஒரு 4 பால் மட்டும் எடுத்துக்கிறீங்க. 1 2 3 4 பால்ஸ் எடுத்துக்கிறீங்க. அதுக்கு பின்னாடி ஒரு 4 பால் இருக்கு இல்லையா? 1 2 3 4. இந்த 4 மட்டும் நீங்க எடுத்தீங்க, ஒரு செக்மெண்ட் மட்டும் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். புரியுதுங்களா? யூ see that இது இந்த மாதிரி கிடைக்கும். இது என்ன ஷேப்னு உங்களுக்கு தெரியுதா? இது என்ன ஷேப்னு உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியுதா? இதுல வந்து 8 கார்னர்ஸ்ல 8 பால்ஸ் இருக்கு. ஒவ்வொரு பாலோட சென்டரை நீங்க கனெக்ட் பண்ணா என்ன வரும்னு பாருங்க. இதுல ஒவ்வொரு பாலோட சென்டரை கனெக்ட் பண்ணா என்ன வரும்னு பாருங்க. இப்போ இதுல 8 பால்ஸ் இருக்கு இல்லையா? இது சென்டரை கனெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஷேப் வரும். இந்த ஷேப் வரும். 1 2 3 4 5 6 7 8. What is this? This is nothing but simple cubic. அல்ல நீங்க பார்த்திருக்கீங்களா? 3 டிஃபரண்ட் டைப்பான கியூபிக் சிஸ்டம் பார்த்திருக்கீங்கல்ல? இதுதான் நம்ம என்ன சொல்றோம்னு பாத்தீங்கன்னா சிம்பிள் கியூபிக். சிம்பிள் கியூபிக்ல 8 கார்னர்ஸ் இருக்கும் இல்லைங்களா? இப்போ மேல இருக்கிறது 4 கார்னருடைய ரெட் பால், கீழே இருக்கிறது 4 கார்னருடைய கிரீன் பால், வந்து 4 கார்னர். இதனுடைய சென்டர்ஸை நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா என்ன ஷேப் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா this is nothing but simple cubic structure. ஓகே ரைட். யூ see that அப்போ ஒரு 2 டைமென்ஷனல்ல இருக்கக்கூடிய இந்த ஏஏ டைப் பேக்கிங் எடுத்து, புரியுதுங்களா? இந்த 2 டைமென்ஷனல் இருக்கக்கூடிய ஏஏ டைப் பேக்கிங் எடுத்து அதுல இருந்து நீங்க ஒரு 3 டைமென்ஷனல்ல கிரியேட் பண்றீங்க இல்லைங்களா? இது வந்து ஏ டைப் ஸ்கொயர் பேக்கிங், திஸ் ஆல்சோ ஏ டைப் ஸ்கொயர் பேக்கிங். ஸோ இந்த மாதிரி நீங்க கிரியேட் பண்ணும்போது இதுல இருந்து வரக்கூடிய ஒரு யூனிட் செல் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் கியூபிக். In simple cubic there are 8 corners are there. You will get 8 atoms. Understand பண்ணீங்களா ஸ்டூடண்ட்ஸ்? ஓகே. அப்போ இந்த 2 டைமென்ஷன்ல 2 டைப் பாத்தீங்க, ஸ்கொயர் க்ளோஸ் பேக்கிங் அண்ட் ஹெக்ஸாகனல் க்ளோஸ் பேக்கிங் பாத்தீங்க. இதனுடைய 3 டைமென்ஷன்ல வந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிள் கியூபிக் கிடைச்சிருக்கு. ஓகே. இப்போ அடுத்தது இந்த ஹெக்ஸாகனல் க்ளோஸ் பேக்கிங்ல 2 டைப்பான 3 டைமென்ஷனல் நம்ம இப்போ அடுத்து பார்க்க போறோம். நெக்ஸ்ட் பார்க்க போறது 3 டைமென்ஷனல் க்ளோஸ் பேக்டு ஸ்ட்ரக்சர் இன் ஹெக்ஸாகனல் க்ளோஸ் பேக்கிங். ஓகே. இந்த ஹெக்ஸாகனல் க்ளோஸ் பேக்கிங்ல ஸ்டூடண்ட்ஸ் கவனிங்க. இந்த ஹெக்ஸாகனல் க்ளோஸ் பேக்கிங்ல 2 டைப் இருக்கு. இந்த ஹெக்ஸாகனல் க்ளோஸ் பேக்கிங்ல 2 டைப் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா HCP ன்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு என்ன சொல்லுவாங்கன்னா CCP அப்படின்னு சொல்லுவாங்க. HCP அப்படின்றது ஹெக்ஸாகனல் க்ளோஸ் பேக்கிங். இது வந்து 2D, இது வந்து 3D, 3 டைமென்ஷனல் ஹெக்ஸாகனல் க்ளோஸ் பேக்கிங். CCP என்றது கியூபிக் க்ளோஸ் பேக்கிங். அப்போ இந்த ஹெக்ஸாகனல் க்ளோஸ் பேக்கிங்லயே 2 3 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர்ஸ் நாம பார்க்க போறோம்.
அதில் ஒன்று வந்து ஹெச்சிசிபி, இன்னொன்று சிசிபி. இதனுடைய 3 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்த்துட்டீங்க. தட் இஸ் நத்திங் பட் சிம்பிள் கியூபிக். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது the 2 different types of 3 dimensional packing in hexagonal closed packing. Okay students.